நம்மளுக்கு எது அழிவு இருந்தாலும் காலில் விழுறாங்கன்னா நான் கெட்டவனா இருந்தா கூட காலில் விழுந்துட்டு என்ன சொல்றோம் நல்லா இருப்பா அப்படி நம்மளுக்கு அழிவு கிடையாது ஏனென்றால் தேவாமிர்தம் சாப்பிட்டுக்கிறோம் தேவலோகத்துல இருக்கிறோம் சுபட்சத்தோடு இருக்கணும் எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது சண்டை இருக்கக்கூடாது மேல கை கூடாது நிலத்தீட்டு நரப்பீட்டுலாம் போறேன் நாங்கெல்லாம் தேவா எம்மன் சரி இருந்தாலையும் நீங்க இப்ப எதுவும் கேட்க விரும்புறீங்க இன்று நாளையிலே தங்கைமார்கள் எல்லாம் ஒருமிக்க வர வேண்டும் என்று நினைத்தாயே என்ன காரணம்? விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவது கிடையாது. எதையுமே விட்டு கொடுத்து போனா கெட்டு போவது கிடையாது. பொறுமையை கையாண்டால் புகழோடு வாழலாம். கொஞ்சம் பொறுமையை இழந்துட்டு வச்சுக்கோ, கோபத்தை விட்டால் எதுலையுமே சாதிக்க முடியாது குட்டி. நீ பொறுமையா இருந்ததுனாலதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். ஒற்றுமையான வாழ்க்கை. எப்பா நீங்க 3 பேரும் எனக்கு ஒரு நாளைக்கு விட்டு கொடுக்க மாட்டாலும் கெட்டு போக மாட்டேன். என்ன தேவை? வீட்டுல சாப்பிடுறதுல எங்க அப்பா வீட்டோம். அவன் கேக்குறது எது தெரியுமா? எதுக்கா? தப்பா எடுத்துக்காது. விட்டு கொடுங்கன்னா நான் சொன்னதுமே எனக்கு ஏதோ யோசனை போயிருச்சுக்கா. நம்ம அக்கா வேற பிடிக்கிறாளா? இந்த தேவ பதவி அவனுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கணுமா? ஓ நம்பர்ல பங்கேற்பு கொஞ்சம். சரி சரி, தேவலோகத்துல இருக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு கூட. சரி சரிக்கா, வீட்டக்கமா இருக்கிறேன் அப்படின்னு கேக்குது. நம்ம அக்காவுக்கே விட்டு கொடுத்துங்க, அவனை விட்டு கொடுக்காத. தேவ பதவி அந்த தேவாலயத்துக்கு எனக்கு கொடுங்க. விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். நம்ம அடியாள் அக்கா, நமக்கு அடியாள். விட்டு கொடுத்தா கெட்டு போவது கிடையாதுன்னு உன் வாயால் சொல்லிவிட்டார். கருங்காடு தெரியாது இப்ப என்ன காலா? அவன் காலில் அங்க பாரு, காலு பக்கத்துல தொங்குது கல்லு. சரி, மன்னபெருமான அழைப்பதை கொடுத்திருக்கிறார். அவரை சந்திக்கணும். போகாம தங்கையும் கூப்பிட்டு பத்தியா? ரொம்ப ஐஸ் வைக்கிறீ புள்ள. ஆபத்து இருக்கு. என்ன வில்லு ரொம்ப வளைஞ்சுனா பேசுவதற்கும் வேகத்துக்கு அறிகுறி. புலி பதுங்குதுன்னா பாய்ச்சலுக்கு அறிகுறி. அதனால சத்ருவாவலான்னு கிடையாது, சகோதரியா இருக்கலாம். இல்லைக்கா. சரி சரிக்கா. இருப்பவன் யாருடா? தேவ மதலி இருக்கிறாரு. அவரு இருக்கிறாரு. போயிட்டு கொண்டாட்டிங்களா தின்னு தண்ணி குடிச்சு அப்படி சொல்லிடுறாரு. வந்துட்டாருன்னு சொல்லு. சாமி உன் கொண்டாட்டி என்ன சொன்னாங்க? அந்த மாதிரி பெரிய பொண்ணு ஞாபகம் வச்சுக்குவா. எவ்வளவு பையா எவ்வளவு பையா என்ன நிறுத்துறாங்க? அனுமதி தான் உள்ள விட முடியும். சீக்கிரம் உள்ள விட்டா போடா. சீக்கிரம் போய் ஒத்துடுவானா கூட்ட திறந்துள்ள விடு. சாவி எனக்கு இருக்குது. கேட் சாவிட போடா. சரி போ.
கட்டி கட்டி எப்படிதான் ஓடாடுறீங்கன்னு தெரியல. என்ன ஆமா என்ன உத்தரவு? அரைக்கோடி உத்தரவு. பாப்பா வாங்க. ஏய் ஆமா ராஜகண்ணே, என் புருஷனுடைய முகத்தையே பாரு. கண்ணை நல்லா எண்ணெய் விட்டு சுத்தப்படுத்தி பார்க்கணும். அட, சீ, போடா அப்படி. ஏவடியா பையா? கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஐயம்மா, சரி பீ வாசனை. எங்க வீட்டுக்காரருடைய அழகு எங்களுக்கு தான் தெரியும். ஆமா உனக்கு தெரியுமா? தெரியாது. திருவடி செந்தாமரைப்பூ பாதத்தில் உங்கள் தெய்வ சபைக்கும் உங்களுடைய தேவ கோட்டைக்கும் முதலாக என் விளக்கிட்டு வந்து தீபயாசனம் பாரு. குத்து விளக்கு இந்த குளமாதா சித்ரா கிடி சித்ரா. வணக்கம் 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 வணக்கம். சுகமாய் வந்துருப்பா. பாதத்திற்கு இரண்டாவது மனைவி. நல்லா இருக்கு. இந்த விளக்கு மனைவி கோடான கோடி இந்த ரெண்டாவது விளக்கு இன்னும் ஏற்றினால்தான் தேவ சபையே தேவலோகமே இருந்து போச்சு. சரி. தேவி, இருந்தாலும் ஒரு வார்த்தை மனத்துக்கு ஏற்ற மனைவியில கண்டாலும் இந்த கூதிக்கு எதுவோ கூட விளக்கல்லவோ குடத்துக்கேத்து கூட விலக்கல்லவாம் என் கோதையாலே இங்க ஆளுநர் பையன் அடிக்காதீங்க. சாமி அவன் அடிக்காத சாமி. இந்த சூத்து எங்கன்னா பஞ்சரான எந்த டாக்டர் போய் வைத்தியம் பார்க்கறது? நீ
யார் தேவி இருந்தாலும் இந்த இடத்தில் தடால் போல் சுந்தரக சபையில் மந்திர பிரமிட்டு என் தேவையை வர வேண்டும் என்று என் பாதத்தை படுத்த பின்பு சுகமாகி வந்திருப்பான். மிக்க மகிழ்ச்சி. வார்த்தை கேட்கலாமா? கேளு. திருச்சபைக்கு வரும்படி உத்தரவிட்டீர். தேவமாதலி வந்து கட்டளையிட்டான். ஏதோ தெரியவில்லை. அழைப்புதல் கொடுத்தாரம்மா என்று சொன்னான். என்ன விஷயம் தெரியாது. ஏதாவது நிகழ்ச்சியா? தேவசபையில் நாட்டிய நிகழ்ச்சி ஏதாவது ஒப்பனம் செய்திருக்கிறீரா? அல்லது அம்மா உங்க அப்பா அவர்கள் ஏதாவது உங்களை கூப்பிட்டுருக்கிறாங்களா? அல்லது வேறு ஏதாயிலும் சிவன் இருக்கக்கூடிய இடம் கைலை போகணுமா, இல்ல வைகுந்தம் போகணுமா, சக்தி லோகம் போகணுமா, இல்ல வேற எங்கு போவதற்கு எதுக்கு கூப்பிட்டீங்க? தெரியாது எனக்கு சொல்றாடி. பிறந்து வளர்ந்து பாடி இப்படி நீ போய் அப்படி நம்ம பிறந்தது எங்க? பிறந்தது எங்க? நம்ம அம்மா வயித்துல. நம்ம எங்க பிறந்தோம்? பூர்வத்துல தானே பிறந்தோம். அம்மா வளர்ந்தது எங்க? வளர்ந்ததும் அங்கதான். தொட்டு தாலி கட்டினது எங்க? தொட்டு தாலி கட்டினது அதுக்குள்ளேயே இருந்தாலும் தூக்கினோம். ஆமா. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்திருப்போமா? நம்ம அன்று நாள் முதல் இன்று நாள் வரை நம்ம எப்ப தெய்வலோகம் வந்தோமோ அப்போ இருந்து நம்ம பூலோகத்தை பார்த்ததே கிடையாது. எப்படி பார்த்தா ஒரு 1000 பார்த்து ஆசையே இருக்குல்லக்கா. சரி, நிராசையா ஆகக்கூடாது. எனக்காக இல்லாவிட்டாலும் இவளுக்காக நம்ம போகணும், பரிந்துரை செய்யணும். ஆமாக்கா, பூலோகம் போகணுமாக்கா. எனக்கு கூட ஆசை கிடையாதுக்கா. சுத்தி பார்க்கணும் ஆசையே இருக்கு. தேவி போகக்கூடியதாங்க பூலோகமாக வேண்டும். அப்படியா? அப்படி பெண்மணிகள் ஒருமிக்க சேர்ந்து நாங்களாம் வரலான்னு இருக்கிறோம். சரி போலாம். ஆங்கில
தங்க முடியல. ஊருக்கு வந்தது ஏற்றி தாங்க முடியாத போயிடும். அடிச்சு வர்ற மாதிரி இருக்கு. ஏண்டி கண்ணே, அம்மா, ஆகாய மார்க்கமாக அந்த ரதம் ஒண்ணு அப்படி புறவி போது பாரு, அம்மா, லக்க, 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 லக்கன்னு. பறந்து போதுடா. அம்மா, டக்கு, டக்கு, டக்கு. பறக்கும் புறவி, புறவி என்றால் குதிரை. அப்படியே வரும்போது அந்த தென்றல், தென்றல்னா காத்து, காற்று. இது வந்து சுவாசிக்கிற பாரு, அப்படியே கிர்றது. உடம்பு ஒரு மாதிரியா இருக்குது. ஐயோ ஏம்மா, குளிர் மிஷின் வேணுமா? குர்ரா, குச்சிடா, குசிக்கிறது இல்லம்மா. குர்ரி. ஏம்மா, எங்கடி இன்னொருத்தி? எதுனா ஊசி போடணுமாம்மா, தடுப்பூசி? சீ, அதெல்லாம் நீங்க போடுறது. ரதத்துல வந்தது களைப்பா இருக்குக்கா. பாரியம்மா வந்து மாறாது இவளுக்கு பதநீரா இதெல்லாம் நீருமா? அது சொன நீர் குடிக்கிறியா? இல்லைக்கா, பதநீர் குடிக்கிறேங்க. பதநீர்ல சுடுதண்ணி. சரி, வந்திருக்கிறோம். தேவி, இருந்தாலும் இதுதான் பூலோகம். இதுதான் பூலோகம் வந்திருக்கிறோம். சரி, பூலோகம் வந்து பூலோகத்துல இந்த இடத்த வனத்தை வந்து சுத்தி பார்க்கணும். சரி பாருங்க, பாருங்க.